ஏன்டா தங்கம் இங்கே நின்னுட்ட? வா. இல்ல மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நம்ம ரெண்டு பேத்தையும் உள்ள சேர்ப்பாங்களா? எங்க வீட்டுல சேர்த்துக்குவாங்கன்னு நினைச்சு போனா சேர்க்க மாட்டேன்னு அனுப்பி விட்டாங்க. இங்க ஏண்டா பட்டுக்குட்டியே, மாமனுக்கு முழு உரிமை இருக்குடா. அது மட்டும் இல்ல, மாமனுக்கு சொத்துலையும் பங்கு இருக்கு. அப்படியெல்லாம் விட்டுருவானா நானு? வாடா, நான் பாத்துக்கிறேன். மாமா, உன்னதான் மாமா மலை போல நம்பி வந்திருக்கேன். எரிமலையா கக்குவேன், அனல்மலையா பூ மாதிரி பொங்கு வேண்டா. வாடா, நான் பாத்துக்கிறேன். அடே மாமனே, காணாம போகலடா. உனக்கு ஒரு சித்திய கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். பாருடா, உன் சித்தி அழகு தேவதை. அடிங்கொப்பத்தா தாமரை பரடியில தலை முழுக. உங்க ஆத்தா மாதிரியே வளர்ந்து நிக்கிறான் பாரு, விச கொடுக்கு. என்ன மாமா, என்ன பார்த்தா இந்த சிறுவன்ட்டு இப்படி சொல்லிட்டு போறான்? தங்கம், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வசன? நீ என் தங்கண்டா, அழகு தேவதை. யாரு என்ன சொன்னாலும் சரி, நீதான் என் தேவதை. இங்க பாருங்க, நீங்க எந்திரிக்க முதல்ல. எந்திரிச்சு வாங்க. எம்மா, சித்தப்பா வந்துட்டாங்க. என்னது? அவன் வந்துட்டானா? ஆமா, சித்திய கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. ஓஹோ, அது சிறுக்கியே தான் வந்திருக்காளா? மாடி, அந்த வெளியே கிடக்குற விளக்கமாத்த எடுத்துட்டு வா. அந்த எடுத்துட்டு வரத. இன்னைக்கு சித்தப்பாவுக்கு சரியான பூச காத்து இருக்கு போலயே. என்ன ஆத்தா, கக்கூச கழுவிட்டு பாதியிலே ஓடி வந்துட்டியா? கையில விளக்கமாத்தோட வந்திருக்கு. ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டியே மவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு. பத்திய அழகு தேவதைய கட்டிக்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் ஆரத்திய கரைச்சிட்டு வாங்க. ஏன் அண்ணி, தங்கச்சி வந்தாச்சு. இனி உங்க அதிகாரமெல்லாம் அட்டபட்டபட்டபட்டு உடஞ்சு சுக்கு நூறா புடிபடியா நொறுங்க போகுது. என்ன ஆத்தா, சிரிக்கி மாமா அன்னைக்கே வீட்டு பக்கம் கூட்டிட்டு வராதன்னு சொன்னனா இல்லையாடா? மறுபடியும் அவளை மாயங்கல்துமா கூட்டிட்டு வந்து நிக்கிறியே, உன் மண்டையில எல்லாம் ஏதாவது இருக்குதாடா? தேவராத்தா, என்ன ஆனாலும் இன்னும் சிறுசுங்க கட்டிக்கிட்டு வந்தாச்சு. இனி எதுக்கு கோவப்படுற? இனிமே இவதான் உன் வீட்டு மருமவ. தொட்டப்பட்ட பிஞ்சிரும். காலங்காத்துல இவன் அப்பங்காரன் அண்ணங்காரன் வந்து இங்க ஆட்டமா ஆடிட்டு போயிருக்காங்க. இவன் ஏன் வீட்டு மருமவளா? பிஞ்சு போயிடும். ஒழுங்கு மரியாதை இவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துரு. என் மாமன் இருக்க இடம் தான் எனக்கு அயோத்தி. யாரடி, உன் மூஞ்ச பார்த்தா சுடுசோறு கூட பழைய சோறு ஆயிரும்டி. ஒழுங்கு மரியாதையா போடி. ஏராக்கா, கம்முன்னு இருந்துக்க. அப்படிலாம் பேசுறவள வச்சுக்காத. அது என் தேவதை. ஆமா, வெங்காயம் மூஞ்சு மொகர கட்டையும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துரு. இல்லைன்னா அடிச்சே உதச்சு தள்ளிடுவேன் சொல்லிட்டேன். என்னங்கத்த இப்படி பேசுறீங்க? கேரடி, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. ஒழுங்கா கிளம்பி ஓடிரு. எத்த, இவங்க ரெண்டு பேருக்கும் வாயில சொன்னா புரியாது. கையில வச்சிருக்கதை எடுத்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் 4 இழுப்பு இழுங்க. எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்க. ஓஹோ, எங்களை அடிச்சு துரத்தி போட்டு மொத்த சொத்தையும் நீங்க ஆட்டைய போடலன்னு பாக்குறீங்களா? அது மட்டும் முடியாது அண்ணி. பாத்தீங்களா அத்த, கல்யாணம் ஆகி முழுசா ஒரு நாள் முடியல, அதுக்குள்ள சொத்துக்கு பங்கு போட்டுக்கிட்டு வரத. பின்ன என்ன, என் மாமன் மட்டும் என்ன தவுட்டுக்கா வாங்கிட்டு வந்தாங்க. அவரும் இந்த வீட்டு மவர் தானே, அவருக்கு முழு உரிமை இருக்கு. வாடி, என் சீமையில இல்லாத முட்டைக்கோசு. வந்தன்னைக்கே குடும்பத்துல தகராறு எழுத்துட பாக்குறியா? உன்னையே உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா வந்தன்னைக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை இழுத்து விடுவேன். ஆத்தா, உனக்கு அம்புட்டுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஒழுங்க மரியாதை அடிக்கிறத நிறுத்து. அடிக்கிறத நிறுத்தணுமா? வேலை வெட்டிக்கிட்ட போலன்னு பார்த்தா இந்த கத்திரிக்காவை கூட்டிக்கிட்டு வரியா நீ? ஏய் நவருடா, நவரு, அடிச்சா வெளுத்துடுவேன். இங்க வர ஆத்தா, இதுக்கு மேல ஒரு அடி பட்டுச்சுன்னு வச்சுனாலும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப நான் உன் மகன் கிடையாது, என் பொண்டாட்டிக்கு புருஷன். புருஷனா? வேலை வெட்டிக்கு போறதுக்கு வக்கு இல்ல உனக்கு. கல்யாணம் தான் உனக்கு குறைச்சது. ஆத்தா, வலிக்குதாத்தா, விடுங்கத்தா. என் மாமனை அடிக்காதீங்க. இங்க யாருமே இல்லையா இவக்கு தட்டி கேக்குறதுக்கு? முன்னாடி வாடி, இன்னும் நான் நல்லா தட்டி கேக்குறேன். ராசாத்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாவ? என்னனே பாத்தீங்களானே? இந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. அந்த குடும்பத்துல போய் பொண்ணை இழுத்துக்கிட்டு வந்துட்டு பாருங்க என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள சொத்துல பங்கு வேணுமாமல. ஏன்னாமா, நீ ஏதோ ஒண்ணு பேச போகுதானா அவனும் அப்படி பேசிவிட்டான். பொறுத்து போமா. என்னதான் இருந்தாலும் அவனும் உன்னோட மகன் தான். அவனும் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான். இனி அவங்களும் எங்க போவாங்க? வேலை வெட்டி இருந்தா தனியா உழைச்சி சம்பாதிப்பான். அது ஒரு வீட்டை பார்த்து வைக்கலாம். இவனுக்கு அதுவும் இல்லை. நம்பி வந்த பிள்ளையும் நடுத்தருவில் விட்டா பொஞ்சாபம் பொல்லாதம்மா. வீட்டுக்குள்ள விடு, ஏதோ ஒண்ணு கஞ்சோ குள்ள குடிச்சுக்கிட்டு போகட்டும். என்னடா இப்படி பேசுறீங்க? காலையில உங்க அப்பங்கார வந்து என்ன ஆட்டம் கட்டினா தெரியுங்களா? எத்தனை
வச்சிருக்கோம். சரி சரி விடுமா, உள்ள போகட்டும். அப்புறமேட்டுக்கு ஏதாவது ஒரு குத்த வந்துட போதுமா, விடம்மா. ஆளாளுக்கு எல்லாரும் வந்து நாட்டமா பண்ற அளவுக்கு பண்ணிட்டல. இருடா இரு, நீங்க ரெண்டு பேரும் எப்படி உருப்படியா வாழ்றீங்கன்னு பாக்குறேன். அதெல்லாம் ஊரே மெச்சுற அளவுக்கு சிறப்பா வாழுமா, நீ நவுரு. வாழ்றியா இல்ல அவ ரெண்டே நாள பிச்சுக்கிட்டு ஓடுறாளான்னு பாக்குறேன். வாங்கம்மா உள்ள போவோம். இன்னும் சித்தப்பு அடி பரவாயில்லையே. விசக்குடுக்கு எல்லாம் ஓவல தானா உன்னைய? சரியா, புள்ளைய கூட்டிக்கிட்டு உள்ள போ. தேவதை, என் அழகு தேவதை, அவங்க விளக்க மாத்திர அடிச்சாங்கன்னு கவலைப்படாத. கொஞ்ச நாள்ல மாமியார் மருமக சண்டை வரும். அப்ப அம்மிக்கல்ல தூக்கி எங்க அம்மா தலையில போடு. சரியா? வாடி தங்கம், உள்ள போவோம். சரி மாமா. தாத்தா, மருமம் வந்தாச்சு. பாலும் பழமும் கொடுக்கணும், வீட்டுக்கு விளக்கு போடணும். ஒரு டம்ளர் விஷத்தை வேணாலும் குடுக்குறேன். பாலும் பழமுமா குடுக்கணும்? விளக்கு எதுக்கு? வீட்டையே எரிச்சு விட்டு போங்க. வா தேவதை, நம்ம போவோம். நம்ம வசந்த மாளிகைக்கு. இங்க பாரு, வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்துல இருக்க ரூம்ல தான் இருக்கணும். அதை விட்டு வீட்டுக்குள்ள வந்து ஆடிக்கிட்டு இருந்த அப்புறம் அம்புட்டு தான். ஏத்த இதெல்லாம் 2 நாளைக்கு மேல தாங்கும்? ஏண்டி, நல்லா தின்னு கொடுத்தா வலையில மீன் இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாம் வீட்டுல தின்னு கொளுத்து போய் இப்படி வருது இல்ல. இவன் எதுவும் செய்ய மாட்டான், பிச்சுக்கிட்டு 3 நாள்ல ஓடி போகுது. என்ன மாமா இது வசந்த மாளிகை, நீங்க இதுல என்ன இப்படி இருக்கு? ஏண்டா தங்கம், இங்க தாண்டா எவனோட டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. பாருடா, நமக்குன்னு ஒரு கட்டிலு, ஒரு ஃபேனு, இது போதாதாடா நமக்கு? சரிதான் தங்கம், நம்ம கிட்ட காசு இருக்குடா. அதனால ஒவ்வொரு பொருளா வாங்கி போட்டுருவோம். சரியா? சரி மாமா. பாத்தியில எங்க அத்தை எப்படி விளக்க மாத்த, அதுவும் கக்கூஸ்கள் ஒரு விளக்க மாத்திலே அடிக்குதுன்னு. நீ என்ன பண்றன்னு வச்சுக்கவே, என் அண்ணிய தூக்கி போட்டு அந்த இடத்துல நீ இருக்கணும்டா. குடும்பமே உன் பேச்சு தாண்டா கேட்கணும். இப்பெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கவே, எங்க அண்ணங்காரன் சம்பாதிக்கிறான்னு எங்க அம்மா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுது. அப்படின்னா என்ன மாமா, நீங்களும் வேலைக்கு போங்க, கை நிறைய சம்பாதிங்க. நமக்கு குனிச்சு நிமிந்து வேலை செய்யறதுனாலே வலிக்கும். இதுல வீட்டு வேலை செய்யணும், வேலைக்கு போகணும்னா அது ரொம்ப சிரமமாச்சு. சரி, இப்போதைக்கு இதே ஒன்று சொல்லி சமாளிப்போம். சரிடா பட்டு, இன்னைக்கு நமக்கு முதலிரவு. நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடட்டுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இதை தள்ளி போடக்கூடாதுடா தங்கம். சரி மாமா. என்னடா வாங்கிட்டு வரட்டும்? எனக்கு என்ன தெரியும், நீங்களே வாங்கிட்டு வாங்க. எப்படி இவங்க நமக்கு சோறு போட மாட்டாங்கடா நம்ம பண்ணின வேலைக்கு. அதனால நான் போய் உனக்கு ஏதாவது ப்ரெஸ்ஸா வாங்கிட்டு வரேன். சரி மாமா. ஒரு 2000 ரூபாய் காசு கொடுறான். சரி மாமா, தானே மாமா. நீ எதுவும் தப்பு எடுத்துக்கிறதாடா. மாமையன் நம்மகிட்டயே காசு கேட்கறான்னு நமக்கு செய்யறதுக்குன்னு நினைச்சுக்காத, சரியா? ஏன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் வேலைக்கு போகாதவன்னு. நீ என்னை அப்படித்தானே நினைச்சு கல்யாணம் பண்ண. மாமா, நீ வேலைக்கு போனாலும் சரி போகாட்டியும் சரி மாமா, எனக்கு எல்லாமே நீ தானே மாமா. உனக்காக தானே நான் எல்லாம் செய்ய போறேன். எப்படியும் வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் ஓட்ட முடியுமாடா நம்ம காசை வச்சு? 18 பவுன் இருக்கு மாமா, அதனால நம்ம வித்து வித்து அதை வச்சு செலவு பண்ணிக்கலாம் மாமா. நீ வேலைக்கு போகணுன்ற அவசியம் கூட இல்லை மாமா, நீ என் கூடயே இருந்தா போதும். ஐயோ ஐயோ ஐயோ, சீக்கிரம் மாமன் போயிட்டு வந்துடுறேன்டா. அதுவும் இல்லாம வெளியே போனா கல்யாணம் ஆயிடுச்சு ட்ரீட் வைன்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்கடா. அதுக்கு ஒரு 3000 சேர்த்து கொடுக்குறியா? சரி மாமா. இன்று முதலிரவு நம்ம வரவுக்கு செலவு. ஏமா, அவன் வந்துட்டானா? வந்துட்டாரு. வந்து போன் பண்ண மாட்டேன். அவனை உரிச்சு உப்பு கடை போட்டிருப்பேன். வீட்டுக்குள்ள எதுக்கு விட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்கீங்க? நாங்க எங்க வீட்டுக்குள்ள விட்டு ஆடணும்? உங்க தம்பி தான் வீட்டுல சொத்து வேணுமாமா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருக்காரு. சொத்து வேணும், நம்மள சொத்து எங்க அவன்? இன்று முதலிரவு என் வரவுக்கு செலவு. இல்லடா. இன்னும் அண்ணே, எப்படி இருக்க? எல்லாம் தம்பியா வந்து பிறந்தா எப்பறம் நல்லா இருக்க முடியும்? நம்ம குடும்பத்துக்கே ஆகாத குடும்பத்துல போய் நீ பொண்ணு எடுத்துட்டு வந்திருக்கியா? இங்க பாரு, எனக்கு இன்னைக்கு முதலிரவு. அதனால நான் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்க போறேன். சும்மா என்கிட்ட கூவிக்கிட்டு இருக்காத. நவுரு நவுரு நவுரு. ஆமா, முதல்ல இரவதான் குறைச்சல் இதுங்க எடுக்கலாம். இங்க வராத்தா, இப்ப இப்படி சொல்லுவ. அதுக்கப்புறம் 10 மாசத்துல ஒரு டெலிவரி வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்லுவ என் பேரையே என் மூஞ்சிலேயே எட்டி உதைக்கணும்னுவ. அதுக்கப்புறம் உன் பேரை உனக்கு கஞ்சி ஊத்த மாட்டான். சரியா? அனுசரிச்சு போகணும். ஆமா, மூஞ்சில வந்து எட்டி உதைக்கிறான் பாரு. குடும்பமே தூக்கி போட்டு மிதிக்க போகுது உன்னையெல்லாம். அது ஆறாவளி குடும்பம். அந்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துக்கிட்டு ஆடுற பாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஏன் சொன்ன எதுக்கு சொன்னு உனக்கு புரியும்.
இவரு சும்மா வள 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 வளன்னு பேசிட்டு இருக்காது சரியா? பேர பிள்ளைக்கு ரெடி பண்ண போறேன். பாய் அண்ணே. பக்கத்துல உள்ளவங்களுக்கு ட்ரீட் வைக்க போறேன். உனக்கு எதுவும் வேணுமா? ஒரு டம்ளர் விஷம் இருந்தா கூட மொத்த குடும்பமா போயிடுறான். வாசி எதுக்கு கெடுக்கணும்? வரும்போது வாங்கிட்டு வரேன். பாய். சரி, இப்படியாப்பட்ட முட்டா பையனை எப்படிதான் தேடி தேடி அவ கல்யாணம் பண்ணாலும். இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் பாக்கிறதுக்கு தான் பேக் மாதிரி இருக்காங்க. வந்த உடனே சொத்துல பங்கு கேக்குறாங்க. ஒழுங்க மரியாதையா நமக்கு உண்டான பங்க பிரிச்சு கேட்டு வாங்கிருங்க. ஐயோ, நானே ஊரே சிரி நானே சிரின்னு சிரியா சிரின்னு சிரிக்கிற அளவுக்கு ஆகி போச்சுன்னு இருக்கேன். இப்பதான் உனக்கு சொத்து வேணும். சொத்து ஷபா, எவ்வளோ நேரம் தான் டிவியே பார்க்கறதுக்கு மண்டை காயுது சாமி. ஆஃப் பண்ணிவிட்டு வெளியவாது போவோம் கொஞ்ச நேரம். நானும் இந்த டீ காப்பியெல்லாம் குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன, குடிக்காம இருக்கவும் முடியல. இதை குடிச்சாதான் கொஞ்சமாவது சுறுசுறுப்பா வேலை பார்க்க முடியுது. ஏங்க, தீபாவளி அன்னைக்கே போய் பவுனை போட்டு பிள்ளைய அனுப்புவாங்களா? இப்ப போய் பவுனை போட்டா தானே தீபாவளி அன்னைக்கு பிள்ளையெல்லாம் அனுப்பி விடுவாங்க. போய் ஒரு அளப்பு அழைச்சி விட்டுல வரணும், இல்லைன்னா அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. என்ன மச்சான் உக்காந்தாச்சான்? ஆமாம் மச்சான், வீட்டுக்குள்ளேயே டிவியை பார்த்துக்கிட்டு இருக்குது. போட்ட பட்டியே திருப்பி திருப்பி எத்தனை தடவை தான் பார்க்கறது? ஆமாம் மச்சான், அதனால தான் நானுமே வெளியே வந்தேன். தங்கச்சி எங்க? ராவுத்திரிக்கு சப்பாத்தி போடுறேன்னா அதான் போட்டுக்கிட்டது இருக்கும். ஏங்க, மகா வீட்டுக்கு எப்ப அழைப்புக்கு போறீங்க? போகணுமா, என்ன பண்ணுறது? வேலை வெட்டி ஒன்றும் சரியாக இல்லை. அதுவும் இல்லாமல் ஆயுத பூஜை அது இதுன்னு வருது. வண்டிக்கே வர டயர் வாங்கி போடணும். ஏகப்பட்ட செலவு கிடக்கு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியாமல் மண்டை காஞ்சி போய் கிடக்கிறேன். மச்சான், எப்படியும் எனக்கு போனஸ் வந்துடும் மச்சான். நான் ஏதாவது பணம் பார்த்து தரேன் மச்சான். அட வைங்க மச்சான், அதுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். கடவுள் கைவிட மாட்டாரு, அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். பிள்ளைக்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்லைம்மா, நேற்று பண்ணது. இன்னைக்கு காலையிலேருந்து ஃபோன் அடிச்சு பார்த்துட்டு ஃபோனே எடுக்கல. என்ன ஏதுன்னு தெரியல. என்ன ஏதுன்னு தெரியலையா? என்ன இப்படி சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளைக்கு ஏதோ ஃபோன் மட்டும் கேட்டிருக்கலாம்ல? மாப்பிள்ளை தான் இன்னைக்கு வந்திருப்பார்ல. என்னன்னு தெரியலையே, அவரும் ஃபோன் எடுக்கல, அவங்க அப்பாவும் ஃபோன் அடிக்கல. நானும் அடிச்சு பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு. எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரியலையே. இப்படிலாம் ஃபோன் எடுக்காம இருக்க மாட்டாங்களே. இங்க பாரு, வெறும் கருவாடு மட்டும் வாங்கிட்டு வா சரியா? சும்மா அதை இதன்னு வாங்கிட்டு வந்து டென்ஷன் ஆயிருவேன்னு சொல்லிட்டேன். ஏன் முதா, முட்டை குழம்பு சாப்பிடணும் போல இருக்காமதா? 2 முட்டை மட்டும் வாங்கிட்டு வரேன். எனக்கு மட்டும் குழம்பு வச்சு வைக்கிறியா? நீ மட்டும் வாங்கி ருசியா சாப்பிடுவே, நாங்க மட்டும் காலையில சப்பாளி சட்டிங்கணுமா? எனக்கும் வேணும் முட்டை குழம்பு. 2 பேரும் பெருசுக்கும் சாத்தி இல்ல, சின்னதுக்கும் சாத்தி இல்ல. போய் வாங்கிட்டு வாங்க. முட்டை குழம்பு தானே? ஆமா, போய் வாங்கிட்டு வாங்க, வச்சு தாரேன். முட்டை குழம்புக்கு சாப்பாடுலாம் வேணாண்டா. அதுவும் நைட்டு நேரத்தில் சாப்பாடே சாப்பிட முடியல. வாங்கிட்டு வரேன். 2 சப்பாத்தி மட்டும் உருட்டிடுறியா? இப்படியே பேசிக்கிட்டு வச்சுக்க, மத்து கட்டையை வச்சு கடைஞ்சிருவேன் சொல்லிட்டேன். போ, போய் வாங்கிட்டு வா. முட்டை வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு காசு? ஏன் நேத்து 200 ரூபாய் கொடுத்தல, என்ன பண்ணுன? ஏன்டா, நேத்து உனக்கு தானே எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்ன வாங்கிட்டு வந்து சாப்பா? ஒரு வெங்காயமும் இல்ல. சில்லி கேட்டுன்னு சொல்லி உனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன். இப்படி பேசுற எப்படி தங்கம்? ஐயே, போய் வாங்கிட்டு வாயா. காசு கொடுத்தா போக மாட்டேனாடா சொல்றேன். வந்து தொலை தாரேன். மகா, சாரி மகா. எதுக்கு மாமா நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? இல்லை, நான் இங்கே வரும்போது எவ்வளவோ ஆசையோடு வந்தேன். தீபாவளிக்கு பர்ச்சேஸ் போகலாம் என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. நிம்மதியே இல்லாமல் இருக்குது. உங்ககிட்ட கூட வந்ததுலேருந்து சரியாக பேசக்கூட இல்லை. ஏன் மாமா, வீட்டில் இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம பேசலைன்னா என்ன? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஊராறான் புள்ளிய மாறான் உசுப்பி விட்டா சொல்லுங்கும். என்னப்பா வீட்டில் என்ன சொல்கிறாங்க? என்னக்கா, அப்பா அம்மாவும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அந்த புள்ள போல வரலை கொஞ்சமாவது பார்த்துருந்தா இந்த பிரச்சனை எதுவும் வந்திருக்குமா? ஏக்கா, நம்மளையும் இங்கே வரவிட மாட்டேங்கிறாங்கக்கா. அன்னைக்கே அந்த பயலை பார்த்தேன். அப்பயே நான் ஏதாவது ஒன்று பேசியிருப்பேன் தெரிஞ்சிருந்தா. நம்மக்கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்றது இல்லை, இங்கிட்டு வரவும் விடுறது இல்லை. அப்புறம் நம்ம என்னக்கா பண்ண முடியும்? அவங்கவுங்க பண்ணுறதுக்கு அவங்கவுங்க அனுபவிக்க வேண்டிதான். சந்தோஷ், என்னக்கா? ஏண்டா காலையில யாரும் சாப்பிடலடா? இன்னமும் சாப்பிடாம இருந்தா அப்புறம் உடம்பு செல்லாம போய் படுக்க வேண்டியதான். போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வா. சாப்பாடா? இந்த நேரத்தில் என்னன்னு தெரியல. சரி, ஆளுக்கு 2 பரோட்டா கட்டிட்டு வரவா? உங்க மாமனா பரோட்டாலாம் வேணான்றுவாருடா, அது நெஞ்சு கச்சிக்கிட்டு இருக்குன்னு. ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துரு எல்லாத்துக்கும். அப்புறம் கூடவே சில்லியும் வாங்கிட்டு வந்துருடா. ஏன்னா காலையில இருந்து சாப்பிடல வேற யாரும். சரி, காசு கொடு, வாங்கிட்டு வரேன். நானே காசு இல்லாம அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன். இதுல என்கிட்ட காசு கேக்குறானே. சந்தோஷ், இங்க பாரியா, உனக்கும் இப்ப கல்யாணம் ஆயிருச்சு. சும்மா அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காத. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு உன் தங்கச்சி அவ வாழ்க்கை முக்கியம்னு போயிருச்சு, இவளும் அவ வாழ்க்கை முக்கியம்னு போயிருவாங்க. 2 பேத்துக்கு எதையாவது ஒரு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படியே பொழப்பு பொழைக்காதீங்க. ஏக்கா, ஒரு சாப்பாடு எனக்கா வந்துட போகுது. இப்ப விக்கிற விலைவாசிக்கு 15 நம்ம செலவு பண்ண சொல்லுவாங்க, நம்மளும் வாங்கி கொடுப்போம். பின்னாடி ஏதாவது ஒரு சீர் சனத்தி அது இதுன்னு செய்யறதுக்கு
ஏதோ பத்தலன்னு வச்சுக்க பொறுத்துக்குவாங்கன்னு நினைக்கிற அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பழக பழக புரிவீங்க. பாத்துக்கலாம்க்கா பாத்துக்கலாம். படுபாவி பையன் ஏதோ ஊரை சுத்திக்கிட்டு கிடக்குறான்னு பார்த்தா இப்படி வீட்டுக்கே வெடி வச்சுக்கிட்டு திரியறானே. இவனெல்லாம் என்னத்த சொல்றதுன்னே ஒன்றும் புரியலப்போ. தலையில இப்படி கல்லை தூக்கி போடுவான்னு தெரிஞ்சிருந்தா இவனையெல்லாம் அப்பயே துரத்தி விட்டுருப்பனே. வீட்டுக்குள்ள வச்சு சோறு போட்டதுக்கு இவனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டான். ஐயோ, இது என்ன பணம் கணக்குது. மூச்சு விட முடியலையே. அட, நம்ம தேவதை தான் பன்னிக்குட்டி மாதிரி இருக்காளா? ஐயோ, இப்படியே சார்ஜ் படுத்தாட நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம் போல இருக்கே. தேவதை தேவதை அழகு தேவதை. தூங்கிட்டு தானே இருக்கேன். தங்கம், நீ தூங்கிட்டு தான் இருக்க. இப்படி என் மேல படுத்து தூக்குடினா மாமி ஒரே தான் தூங்கிட வேண்டாம். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கடா தேவதை. அதான்டா ஒரே தான் போயிருவேண்டா. எந்திரிடா. காலை தூக்கி போட்டதுக்கே காலை தூக்க முடியல. இப்படி கையை தூக்கி போட்டனா ஒரே தான் மட்டையை போட்டு வேண்டாம். எந்திரிடா தேவதை. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? வேற எப்படா சொல்றது? ஏதோ காத்து மாதிரி இருந்தா பரவாயில்ல. நீ மழை கணக்க இருக்கிற, அப்புறம் என்னடா பண்றது? எந்திரிடா தேவதை. சரி மாமா எந்திரிச்சிடுறேன். அப்பா, இப்பதான் மூச்சே விட முடியுது. என்ன வெயிட்டு. தேவதை என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா, நான் படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன். புருஷன் தூங்கி எந்திரிக்கும் போது பொட்டாட்டி இப்படி காலை தொட்டு கும்பிடணுமாமா. அப்பதான் புருஷனுக்கு ஆயுள் அதிகமா இருக்குமா. அது பொண்டாட்டி குளிச்சுட்டு வந்து தொடணும்டா. இப்படி குளிக்காம தொட்டு கும்பிடக்கூடாது. ஓ அப்படியா மாமா? இது எனக்கு தெரியல பாருங்க. நான் தான் போய் உடனே குளிச்சுட்டு வந்து உங்களை காலை தொட்டு கும்பிடுறேன். சரிடா சரிடா. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தான் கடவுள். புருஷனை தான் கும்பிடணும். மாமா பரவாயில்லடா, என் தேவதை என்னைய காலெல்லாம் தொட்டு கும்பிடுறான். என் வீட்லயும் தான் இருக்குதுங்க. ஒரு நாள் என் காலை தொட்டு கும்பிட்டு இருப்பாங்க. விளக்க மாத்த, அதுவும் கக்கூஸ் கழுவுற விளக்க மாத்த எடுத்து எங்க அம்மா சாத்து. சி, அசிங்கமா போச்சு பாக்குமாரு. என்னத்த இப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க? வேற என்ன நான் பண்றது? அடுப்புல வளைய வச்சு விட வேண்டியதானே. இப்படி உக்காந்துக்கிட்டே இருந்தா எப்படி? நான் என்னென்ன வேலையை பாக்குறது? தண்ணி வேற வருது. தண்ணியை பிடிச்சி ஊத்துவானா இல்ல வளைய வைப்பனா? உங்க புது மருமகளை உங்க பையன் எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பானே. எம்மாடி, என்னால முடியலம்மா. உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. பாருங்கத்த, அவங்களுக்குலாம் என்னால சேர்த்து சமைக்க முடியாது. நான் சொல்லிவிட்டேன், நான் உழ வச்சா நமக்கு மட்டும்தான் வைப்பேன். ஏதோ பண்ணுமா. அதுக்கும் ஆக்கி கொட்டிக்கிட்டு என்னால இருக்க முடியாது. எனக்கு என்ன தலையெழுத்தா? ஒருத்தரும் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. சரிம்மா, எனக்கு கூட சோறு வேணாம்மா. நான் யார் வீட்லயே வாங்கி கூட சாப்பிட்டுக்கிறேன். நீ உன் புருஷன் உன் பிள்ளைக்கு மட்டும் சமைச்சுக்கம்மா. அந்த அளவுக்கு ஒன்றும் நான் குடும்பக்காரி கிடையாது. மாமியாருக்கு சோறு படாத அளவுக்கு. அம்மா நீ போமா, தலைவ செஞ்சு போமா. தலை வலியில் உட்காந்துருக்கேன். குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்காம இவளுக வேற ஒரு பக்கம். என்ன இது? சி, ஐ சும்மிங் பூலே, சும்மிங் பூலே, சும்மிங் பூலே, சும்மிங் பூலே, சும்மிங் பூலே, சும்மிங் பூலே, ஜிங்கு சக்கா ஜிங்கு சக்கா ஜிங்கு சக்கா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா, சும்மிங் பூல்ல குளிக்கிறேம்மா. சும்மிங் பூலா? அது பார்த்தா உனக்கு சும்மிங் பூல் மாதிரி இருக்காடா? நானே வீட்டு வேலை பார்க்கணும். தண்ணி வேற இல்ல. போய் தண்ணி வேற வந்துகிட்டு இருக்குது. போய் புடிச்சிட்டு வந்து ஊத்திக்கிட்டு இருந்தா இதுல ஏறி ஆடிக்கிட்டு இருக்கே. கொஞ்சமா உனக்கு மண்டையில ஏதாவது இருக்காடா? குளின்னு சொன்ன போதெல்லாம் குளிக்காத. நம்ம ஒரு வேலை வெட்டியை பார்க்கும்போது தான் குளிக்கிறேன்னு தண்ணியில ஏறி ஆடிக்கிட்டு உடம்பு செல்லாம சளி பிடிச்சு காத்து வந்துச்சுன்னா எவன் பாக்குறது? எவன் பாக்குறதுன்னு கேக்குறேன். ஒண்ணு நீ குளிக்க வேணாம். இறங்க முதல்ல. கொஞ்சமா மண்டையில ஏதாவது இருக்கணும். முதல்ல தண்ணியை மோந்து ஊத்தியாவது குளிக்கணும். தப்பால ஏறிக்கிட்டு ஆடிக்கிட்டு. எவரே அம்மா தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்துனதுக்கு அப்புறம் குளிப்பாட்டி விடுறேன். போ முதல்ல போய் சட்டையை மாத்து. அப்படியே இருக்காம அப்புறம் சளி பிடிச்சுக்கும். சரிம்மா. வீட்டுல ஒரு வேலையை பாரு. நானும் தண்ணி எடுத்து ஊத்துறேன்னு ஏதாவது இருக்குது. நானே கடந்து எல்லா வேலையும் செய்யணும்னு இருக்குது. இந்த வீட்டுக்கு மருமகளா இல்ல வேலைக்காரியான்னு தெரியல. அப்பா உடம்புல என்ன டயர்டா இருக்குது. அம்மா சரி, ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். இங்கே யார் வச்சு கொடுப்பா? நம்ம வீடா இருந்திருந்தா அம்மா காலையில வச்சு கொடுக்கும். இல்லையா அண்ணி வச்சு கொடுப்பாங்க. காலையில் டீ காஃபி குடிக்கலினாலே எனக்கு மண்டை வலியெல்லாம் வந்துருமே. சரி, முதல்ல போய் குளிச்சுட்டு வருவோம். அதுக்கப்புறம் ஒரு டீ வச்சு கேட்போம். மண்டையெல்லாம் வலிக்குது சாமி. அப்பாடா, தண்ணி இருக்குது. இதை எடுத்துட்டு போய் குளிக்க வேண்டியதான். ஷபா, இதை வேற தூக்கணும். தூக்க வர முடியாது. பரவாயில்ல, அப்படியே நவுத்திக்கிட்டே எடுத்துட்டு போயிடுவோம். எல்லாம் எனக்கு தலை எழுத்து. சரி, ஒரு வயசுக்கு மேலே எதுக்கு தான் வீட்டில் வாழ்கிறோன்னு இருக்கு. இவளுகிட்ட எல்லாம் பேச்சு வாங்கி ஏச்சு வாங்கிக்கிட்டு
என்னமோ நம்ம என்னமோ இவளுக வீட்டில் வந்து சோறு திங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காளுங்க. என் புருஷனும் நானும் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி இந்த வீட்டை விட்டு தூரம் கொண்டு வந்திருக்கோம். இவளுக்கு பெத்தவளுக்கு ஒரு சோறு போடுறதுக்கு இந்த கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. என்ன இது இங்க வச்சு தண்ணி குண்டாங்க? ஏடா குமாரே, குமாரே, அம்மா, என்னம்மா? என்ன வெங்காயம் இங்க வச்சு குண்டாங்கடா? அங்கதம்மா இந்த கீனா பாக்கலையே. பாருடா குமாரே, அடி வாங்கிரவே சொல்லிட்டேன். இங்க தண்ணி ஊத்தி வச்சத நான் உன்கிட்ட சொன்னேன்ல. தண்ணி ஆடாதே எல்லாம் கவுத்து ஊத்தியா? அப்பா என்ன இது குளிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. அம்மா ஏண்டி இங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு போனியா? ஆமாக்கா நான் தான் எடுத்துட்டு போனேன். ஏடா ஏண்டி நான் கஷ்டப்பட்டு அங்க இருந்து தண்ணி தூக்கிட்டு வந்து இங்க வச்சு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு எடுத்து குளிச்சிட்டேன்ற. என்னக்கா எல்லாமே நம்ம வீடு தானே, அப்புறம் ஏன் கோபப்படுறீங்க? ஆமா உங்க வீடு வரும் எல்லாம். வாயை கிண்டாத சொல்லிட்டேன். கஷ்டப்பட்டு நான் அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ பாட்டுக்கு எடுத்து ஊத்தி குளிக்கிறேன்ற. உனக்கு வேணும்னா நீ போய் எடுத்துட்டு வந்து ஊத்து. இங்க பாருங்க, நீங்க எப்படி இந்த வீட்டுக்கு மருமவளோ அந்த மாதிரி தான் நானும் இந்த வீட்டுக்கு மருமவ. உங்க அதிகாரத்தால என்கிட்ட காட்டாதீங்க சொல்லிட்டேன். அடி என் கொத்த வரங்க. ஒரு வேலைக்கு அலாக்கி இல்லாத உனக்கே இம்புட்டு தைரியனா எனக்கு எம்புட்டு இருக்கும்? ஏங்க இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ தண்ணியை எடுத்து குளிச்சுட்டேன், அது என்னமோ பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, இந்த வீட்ல உனக்கு ஏதாவது தேவைன்னா அதை நீ தான் செஞ்சுக்கணும், அடுத்தவங்க செஞ்சு வைக்க மாட்டாங்க. ஓவரா பேசாதீங்க. என் புருஷனுக்கும் இந்த வீட்ல உரிமை இருக்கு. ஆமா உரிமை வெங்காயம். வேலை வெட்டிக்கு போவதனுக்கு இந்த அளவுக்கு இதா? என் புருஷனை பத்தி அப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் மரியாதை இல்ல பாத்துக்கோங்க. அப்படித்தானே? இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். போடி. என்னங்க 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 என்ன தேவதை, என்ன ஆச்சு? என்னங்க உங்க அண்ணி கறியடி திட்டி போட்டாங்க. அண்ணி திட்டுச்சா? என்னவா அதுக்கு? ஏதோ அவங்க தண்ணி பிடிச்சு வச்சாங்களாமா, அதுல நான் குடிச்சு விட்டேனா அதுக்கு அந்த பேச்சு பேசுறாங்க. எனக்கு என்ன இந்த வீட்ல உரிமை இல்லையா? ஏன் உங்களுக்கு என்ன இந்த சொத்துல பங்கு இல்லையா? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓவரா தான் அடிக்கிட்டு இருக்கா தண்ணி காரி. இங்க பாருங்க, முதல்ல சொத்தை பிரிச்சு வாங்குங்க. நம்ம தனியா தண்ணி கொடுத்துட்டு போவா. என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. சரி சரி இரு, நான் முதல்ல போய் எங்க அம்மாவை பேசிட்டு வரேன். இங்க பாருங்க, என்னால எங்க வீட்ல ஒரு நாள் யாரும் திட்டினது கிடையாது. அவளா யாரு என்னைய திட்டுறதுக்கு? சரி தேவதை, நீ கோவப்படாத. மாமன் உள்ள போய் ஒரு போட்டு விட்டு வரேன். இரு. இங்க பாருங்க, சொல்லி வச்சிருக்க சொல்லிவிட்டேன். இல்லன்னு வச்சுக்கங்க, ஆச்சு விடுவேன் ஆச்சு. சரிடா தங்கம், இந்த போறேன் தங்கம். மோய் நீயா? என்ன மோய், அண்ணே எங்க? ஏண்டா எல்லாரும் சேர்ந்து மூடி வச்சு எங்க தலையில கலத்துக்கு போட்டீங்களாடா? ஏ அத்தா, நான் என்ன பண்ணுனேன்? என்ன பண்ணல? அவன் இந்த மாதிரி பண்ண போறன்னு ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லிருக்கலாம்லடா என்கிட்ட. ஏன் ஆத்தா, எனக்கே தெரியாது. நீ என்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு வராத. நானே செவனேன்னு வீட்டுல தான் கிடந்தேன். 2 நாளா அண்ணங்கிட்ட கூட பேசல. எல்லாம் நேத்து எல்லாம் குடிச்சுட்டு கும்மால அடிச்சுக்கிட்டு தானே கிடந்தீங்க. இல்ல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏதோ அண்ணன் தான் ட்ரீட் வச்சுது, நான் என்ன பண்ணேன்? இந்த ஆத்தா என்னடா? இங்க பாரு, உன் மருமன் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் மரியாதையில சொல்லிட்டேன். ஏய் என்னடா? ஏதோ என் பொண்டாட்டி ஏதோ குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்தாலும் அதுக்கு உன் மருமன் அந்த கத்துக்கிறதுனாலமா? என்னங்க எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க பாப்போம். ஏன் என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுல குளிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? இல்ல கேக்குறேன். உங்க பொண்டாட்டிக்கு உரிமை இல்லைன்னு சொல்லல, அவளுக்கு வேணும்னா அவளை செஞ்சுக்கத்தான் சொல்லுது. யாரும் இங்கெல்லாம் வந்து குளிக்க வேலை செய்ய முடியாது. நான் இங்க வீட்டு வேலையை பாப்பனா, இல்ல என் புருஷன் பிள்ளைகளை பாப்பனா, இல்ல தண்ணி எடுத்து வந்து ஊத்துவனா, இல்ல சமையல் வேலையை தான் பாப்பனா? உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி பாக்கிறதுக்கு நான் என்ன வேலைக்காரியா? இங்க பாருமா, இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் இப்பயே பொண்டாட்டியை கூட்டிட்டு இப்போ கிளம்ப போறேன். ஏனே இப்படி பேசிட்டு இருக்க? கம்முன்னு இருனே. அப்படியே சாமி, தயவு செஞ்சு கூட்டிட்டு கிளம்பு. அந்த ஸ்ரீதேவியை கூட்டிட்டு வந்து வச்சா வீடு அப்படியே கீழே கீழே தான் இருக்கு. தயவு செஞ்சு கூட்டிக்கிட்டு கிளம்பு. அப்படி சொல்லுங்க. இங்க பாருமா, நீ இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நான் இருப்பேன் நீ ஒரு காலமும் நினைக்காத. இப்பயே என் சொத்தை எழுதி வை சொல்லிட்டேன். சொத்தா? என்ன சொத்தியா நீ சம்பாரிச்சு வச்ச? என் தாத்தன் சம்பாதிச்சு வச்ச சொத்தை எழுதி வையின்னு சொல்றேன். இங்க பாரு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். ஒழுங்கா ஓடிடு. சொத்து வேணுமாம்ல, சொத்து. சொத்துக்கிட்டு எவனாவது வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தொட்ட பக்கத்தை எடுத்து வெளிய ஓட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு நீ கிளம்பு. சொத்தும் கொடுக்க முடியாது, ஒரு வெங்காயமும் கொடுக்க முடியாது. கேஸ் போடுவேன். வீட்டுல ஒருத்தர் இருக்க விடாத அளவுக்கு வீட்டை இடிச்சு தள்ளிட்டு போயிருவேன். அத்தை முடியல அத்தை, இதுக்கு மேல தாங்காத அத்தை. உன் மருமகளை பேச்சு கேட்டுக்கிட்டு நீ ஆடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கடைசியில உங்க கஞ்சி ஊத்த மாட்டாங்க. நீ என் பொண்டாட்டி கையில தான் கஞ்சி குடிக்கணும், அதுவும் உத வாங்கி மிதி வாங்கி. நான் உத வாங்கி மிதி வாங்கி கஞ்சி குடிக்கிறேனா, இல்ல அவங்க வீட்டுல நீ உதப்பட்டு கஞ்சி குடிக்கிறியான்னு நானும் பாக்கிறதுக்கு காத்திருக்கேன்டா. உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு நீ இப்பயே கிளம்பாத்தா? எங்களுக்கு எதுவும் இல்ல நினைச்சுக்காதீங்க. நாங்க எப்படி உங்க முன்னாடி வாழ்ந்து கட்டுறது மட்டும் பாருங்க. பாத்தீங்களா அத்தை, புது பொண்டாட்டி சோக்கு அப்படி கேக்குது உங்க பையனுக்கு. நீ வாயை மூட்டு போடி. காலங்காத்தால எந்திரிச்சதுல இருந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கா. அப்பதான் என்னமோ நானே வேலை வெட்டி செய்யறேன், நானே என்னமோ கம்பத்தை தூக்கி நிறுத்துறேன்னு. உன் வாய் அடக்குனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல.
வந்த உடனே அந்த தண்ணியை தொட்டுறானே அந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிற போ. எம்பிட்டு வேலை செஞ்சாலும் நல்ல பேரே இல்ல. ஏத்தா இப்படி பண்ற? பின்ன என்னடா, காலையில இருந்து இவ கத்துறா. இந்த இப்போ ஒருத்தி வந்திருக்காளே, அவளாவது எந்திரிச்சு ஒரு வேலை வெட்டியை பார்க்கலாம், அவளும் எதுவும் செய்ய மாட்டேங்கிற. இப்படி வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? ஒரு கொஞ்ச நாளைக்கு இதுகளெல்லாம் தள்ளி வைக்கணும். இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பயலுக்கு நம்ம அருமை தெரியாது. 2 பத்தியும் தண்ணி கொடுத்து நான் வச்சா அதுங்க பாட்டுக்கு எப்படி கஷ்டம் நஷ்டம் தெரிஞ்சு முன்னேறி வருங்க. நம்ம புடிச்சு புள்ளன்னு பார்த்தோம்னா ஒண்ணு வேலைக்கு ஆகாது. ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல, எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க.